வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோவில் தம்மா துண்டு ட்ரோனை வச்சு அமெரிக்காவோட ரொம்ப பெரிய ஹெலிகாப்டரை என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே காண்டாயிருக்காங்க. பதிலுக்கு என்ன பண்ணாங்க, அமெரிக்காவும் வந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க, திரும்ப ஈரான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த POK அப்படின்னா என்ன, இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு, இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நேற்று வீடியோ ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏற்கனவே என்ன இருக்கு அப்படின்னா, 24 இந்திய மாலுமிகளை வந்துட்டு நாங்க பத்திரமா மீட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 3 மாலுமிகள் வந்துட்டு எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியாத மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஹார்மோஸை நாங்க மொத்தமா மூட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் கியூபா வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, கியூபாவோட நிலைமை இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து எல்லா நாடுகள் மேலேயும் இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுதான். அதனால ஈரான் கூட யாருமே வந்துட்டு பிசினஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா செட்டபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெயை ஏத்திட்டு வந்த வணிக கப்பலை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அது மூலமா அந்த இன்ஜின் ரூம், அந்த கப்பலோட இன்ஜின் ரூம் எல்லாம் அடிச்சு உடைச்சு பயங்கரமான சேதம்லாம் நடந்திருக்கு. இதுல மொத்தம் அந்த கப்பல்ல 28 பேர் இருந்திருக்காங்க. அதுல நம்ம இந்தியர்கள் 24 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு சேஃபா கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு தான் வந்து சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 பேர் வந்து எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, மாயமாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ இதை கேட்டுட்டு இந்திய வெளியுறவுத்துறையோட அமைச்சகம் வந்துட்டு ரொம்ப கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா சைடுல இருந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீடைல் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத அவங்கள தேடுற அந்த ஒரு பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கணும், கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஈரானை வந்துட்டு ரொம்பவே பிரஷர் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஈரான் சைடுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி எல்லாம் பிரஷர் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போயிருவோம், ஏன்னா ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் முழுசா எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, இப்போ ஸ்ட்ரைட் ஹார்மோஸை நாங்க வந்து மொத்தமா மூட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ எங்களை மீறி எந்த ஒரு கப்பலுமே வந்துட்டு இங்க உள்ள வரவே முடியாது, அதையும் மீறி வந்துச்சு அப்படின்னா நாங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க. சோ அமெரிக்கா சைடுல இருந்து கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு அங்க எங்களோட அமெரிக்காவோட கடற்படையை வச்சு பயங்கரமா முற்றுகையெல்லாம் இட்டுட்டு இருக்கோம், சோ எங்களை மீறி ஈரானால இந்த ஸ்ட்ரைட் ஹார்மோஸை வந்து மொத்தமா மூட முடியாது அப்படின்னு வந்து சொன்னாலும், ஈரான் சைடுல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட் ஹார்மோஸை நாங்க வந்து மொத்தமா மூட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில எல்லாம் போக போகுது அப்படிங்கறதே தெரியல. இதுக்கு நடுவுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு 90ல இருந்து 100 கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்துல இருக்க கியூபா, ஒரு காலத்துல நீ எப்படி பங்காளி இருந்த அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு தெரியுங்களா. ஒரு நாட்டோட அடையாளம், அதோட பெருமை அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்க செல்வாக்க பொறுத்தோ, இல்ல அவங்க அதிநவீனமான ஏவுகணையோ, இல்ல ட்ரோன், அணு ஆயுதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுனாலயோ அப்படிங்கிறது தான் வந்து காமனா இருக்கு. ஆனா கியூபா அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கியூபாவில் இருக்க மருத்துவர்கள் எல்லாமே உலகத்துல இருக்க எல்லா ஏழை எளிய மக்களுக்குமே வந்துட்டு இலவசமா மருத்துவ உதவி செய்யறதா இருக்கட்டும், இல்ல குறைஞ்ச செலவுல மருத்துவ உதவி செய்யறது, இந்த மாதிரி தான் வந்துட்டு கியூபாவை எல்லாருமே வந்து அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. இதுதான் கியூபாவோட ஒரு ஐடென்டிட்டியா இருந்தது. ஆனா எது அவங்களோட ஐடென்டிட்டியா இருந்ததோ, இப்போ அதுக்கு எதிராவே கியூபாவோட கவர்மெண்ட்டுக்கு எதிராவே அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்க மேல ஏகப்பட்ட புகார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுக்கு எங்களை வந்துட்டு இந்த மாதிரி மருத்துவ உதவி எல்லாம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க, ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட நீ அங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லா எங்களுக்கு வர்றதில்ல, பாதியை மட்டும் தான் எங்களுக்கு தர்றாங்க, மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு கவர்மெண்டே எடுத்துக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்க வந்துட்டு இந்த இடத்தை விட்டு வெளியில போக கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களோட பாஸ்போர்ட்லாம் வந்துட்டு புடுங்கி வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவுல இருக்க அந்த மருத்துவர்களே வந்துட்டு கியூபாவோட கவர்மெண்ட் மேல ஏகப்பட்ட புகார் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, கியூபாவோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு லைட்டா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பவர் கட் ஆனாலே அதை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது, ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு போட்டு பொழந்துகிட்டு இருக்கு. இப்போ கியூபாவில் பாத்தீங்கன்னா
18ல இருந்து 22 மணி நேரம் வந்துட்டு கரண்டே இல்லையா. அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 2 மணி நேரம் தான் வந்துட்டு பவரே இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ரோட்ல பெட்ரோல் போட முடியாம காரா இருக்கட்டும் இல்ல பைக் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டிராபிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. குடிக்கிறதுக்கான அந்த தண்ணி கூட கிடைக்காத ஒரு நிலைமையில தான் வந்துட்டு கியூபா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காரணம் கண்டிப்பா அமெரிக்கா தான். 1960 என்ன பண்ணிட்டாங்கன்னா கியூபா மேல இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு போட்ட அந்த பொருளாதார தடையால இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு கியூபாவோட நிலைமை வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கு. கியூபாவை பொறுத்த வரைக்கும் கியூபாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெனிசுலா, மெக்சிகோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கியூபாவுக்கு வந்துட்டு இந்த எரிபொருள் அப்படிங்கிறது அவங்க நாட்டிலேயே உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அது மற்ற நாடுகளை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு அவங்க கூட யாருமே வந்துட்டு எந்த ஒரு பிசினஸ்மே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகின ஒரு நிலைமையால தான் கியூபா அன்னைக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே கிடைக்காம ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. சரி, ஓகே, இந்த ஒரு நிலைமை வந்துட்டு இந்தியாவுக்குமே வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுமே இப்ப நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியா வந்து எந்த நாடுகளோடையுமே வந்து ஒரு நட்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரஷ்யா கூட எந்த ஒரு வணிக ஒப்பந்தமோ இல்ல அவங்க கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எதுவுமே வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பிரஷர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்தியா ஈரான் கூடயுமே வந்துட்டு பேசக்கூடாது, எந்த ஒரு வணிக ஒப்பந்தமும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. சோ கியூபாவோட நிலைமை நமக்குமே வந்துருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுமே வந்துட்டு இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்மளும் இருக்கோம். சோ கியூபாவோட நிலைமை வந்துட்டு நமக்கும் வந்துருமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களால தான் ஈரான் வந்து ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸை மூட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா டீடைலா அதுவும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.